வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் காலைல ஒரு 6 மணிக்கு போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்க முடியல, பல்லக்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவரை பார்த்துட்டோம். கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் சாமியெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. என்னமோ சொல்லுவாங்க, ராமானுஜர்லாம் வந்தார். ஸோ பல்லக்கில் அவங்களே வந்து ஆழ்வார்களை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு உள்ள குட்டி குட்டி இருக்கும்ல, பெருமாளோட குட்டி குட்டி அவதாரம்லாம் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்களே, அவங்களாம் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு ஸோ வெளியே வந்துட்டோம். கூட்டம் தான். அப்படியே வந்து உள்ள தாயார் அம்மா அவங்களையும் பார்த்துட்டு தனியாக ராமானுஜருக்கு வந்து அங்கங்கே சிலை பெருசு பெருசாக வச்சுருக்காங்க. ஹனுமன் சிலை, ராமானுஜர் சிலை ஃபுல்லாக அங்கங்கே பெருசு பெருசாக இருக்குது. அது எல்லாமே ஃபோட்டோஸ் அங்கே அலோட் கிடையாதுன்றதுனால நான் ஃபோட்டோ எடுக்கல. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கேப்சர் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் கேப்சர் பண்ணி கிளிப்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து உத்தமர சன்னதின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர், அதாவது ஸ்ரீரங்கம் மெயின் டெம்பிள்லேருந்து 2 கிலோமீட்டரில் இருக்குன்னு நாங்கள். ஸோ நெக்ஸ்ட் இப்போ அதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். எதனா ஒரு கடையில் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து அந்த கோயில் தான். அந்த வேலை எதனா ஒரு கடை பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து 8 o'clock இங்கே ரீச் ஆனோம். பட் நைட்டு வந்து சாமி பார்க்க முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி இங்கே ரூம் எடுத்துட்டாங்க. இந்த ரூம் வந்து ஒரு ரூமில் வந்து 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ராமானுஜர் மடம்னு சொல்லுவாங்க. பட் பேமெண்ட் இருக்குது. ஒரு ரூமுக்கு வந்து 400 rupees, ஒரு ரூமில் 2 பேர் அலோடு. நான் லொக்கேஷன் வந்து பின் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில். ஸோ பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், இதுதான் அந்த ரூமு. தாராளமாக 2 பேர் ஸ்டே பண்ணலாம், பிகாஸ் நைட் ஸ்டேக்கு மட்டும்தான். ஸோ அங்கேருந்து நாங்கள் காலையில் வந்து லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே போகிறதுக்கு. அண்டு காலையில் ஒரு 6 o'clock 5:30 போல் அப்படி இருக்கும், 6 o'clock கிட்ட அப்படி இருக்கும். ஸோ லைனில் நின்றுட்டு இருந்தோம். சரியான க்யூ. காலையிலே வந்து எல்லோரும் கிட்டத்தட்ட 3 o'clockலேருந்தே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் பக்கத்துலேயே ரூம்ன்றதுனால கிட்ட தான், சும்மா ஒரு எல் ஷேப் அப்படி ரோடு கட் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த லைன் வந்துடும். ஸோ அங்கேருந்து எல்லோரும் உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைன் வந்து முடிஞ்ச அளவுக்கு குயிக்காகவே வந்து எல்லோரும் போயிட்டே இருந்தாங்க. ரொம்பலாம் ஸ்டாப்பே ஆகலை என்னை கேட்டால். லைன் மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு கண்டினியூஸாக. ஸோ அப்படியே வந்து ரூட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். ஸோ நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லைன் வந்து மூவிங்லேயே இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ரோடு தான். அவங்க வந்து இந்த மாதிரி க்யூ அதிகமாக இருக்குன்றதுக்காக வெளியவே இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் போட்டு அது மாதிரி இறக்கி வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் என் கோயிலோட என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கோபுரம் இருக்கிறதுனால நார்மலாக இருக்குது. ஸ்ட்ரீட்லேயே வந்து அங்கங்கே கோபுரமாக கட்டி வச்சுருக்காங்க. அது வந்து கோயில் தானா இல்லை அந்த ஏரியா கோயில் சுற்றி இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கான்ட்டு எனக்கு எதுவும் தெரியல. ஸோ ரோட்டில் எந்த மூலைக்கு போனாலும் கோபுரமாக தான் இருந்துச்சு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் எதுன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் நாங்கள் ரூம் பக்கத்தில் இருக்கும் போது அந்த என்ட்ரன்ஸில் தான் எல்லோரையும் உள்ளே விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் அந்த பக்கமே உள்ள கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களால் மெயினாக வந்து உள்ளே போய் சாமியை பார்க்க முடியல, ரஷ்ஷாக இருக்குன்றதுனால உள்ளே பக்கத்துலேயே உள்ள குட்டி குட்டி சாமியெல்லாம் இருப்பாங்களே அவங்களெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே கீழே வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஸோ இது என்ன சொல்லுவாங்க, எனக்கு பேர் மறந்து போச்சு, நான் அது அப்புறமா சொல்கிறேன். கொடிமரம்னு சொல்லுவாங்க. அங்கே கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் சைடில் ஒரு சாமி இருப்பாங்க, லெஃப்ட்டில் வந்து ஒன்று சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்துச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரைட் ஹேண்ட் சைடு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அவருக்கு வந்து ஆளுக்கு 2 விளக்க போட்டுட்டு சாமி கும்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக வந்து என் தங்கச்சி விளக்கேற்றுற விதமே வந்து ஒரு ரகமாக இருக்கும். அவள் வந்து வத்தி பெட்டி பிடிக்கிற ஸ்டைலு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாள். அவளுக்கு ஒழுங்காக அது வந்து வராது, ப்ராப்பராக அந்த ஸ்டைல் தெரியாது எப்படி வத்தி குச்சி கிழிக்கணுன்ட்டு. அவள் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா டக்கு டக்குன்னு நீயும் விளக்கு ஏற்றிட்டு வாடின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து 2 விளக்கை ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கே வந்து டென்ஷன் ஆகிட்டா, எதுக்கு என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ அது வந்து சன்ரைஸ் கிடையாது, அந்த செடி மேலே படுறது. அவங்க வந்து அந்த கோல்டன் கலர் எல்லோ லைட் செட்டப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் பார்த்தா அவங்களுக்கே தெரியும், விடியவே இல்லை ஒழுங்காக. ஸோ அந்த லைட் செட்டப்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நரசிம்மர் சொன்னாலே அவருடைய செட்டப் அந்த கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கோயிலில் என்னென்னா எங்கே பார்த்தாலும் பூனை தான். கிட்டத்தட்ட நாங்கள் அன்றைக்கி மட்டுமே ஒரு 20-25 பூனை பார்த்துருப்போம். பாதி நான் வீடியோலையும் காமிச்சிருப்பேன். காலையிலங்கட்டு எல்லா பூனை தான், கோயில் ஃபுல்லாக பூனை இருக்குது. முக்கியமாக வந்து பெருமாள் கோயிலில் மயில் பார்த்தோம். அந்த வீடியோவில் நீங்களே பார்த்துப்பீங்க. மயில் அங்கங்கே மயில் தான், எங்கே பார்த்தாலும் பூனைங்க மயிலுங்க. அப்புறம் குதிரை ஒரு 2 இடத்துல இருந்துச்சு, அதையும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ முக்கியமாக முருகர் கோயிலில் தான் வந்து மயிலெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோழி சேவல்லாம் இருக்கும்னுவாங்க. ஆனால் இங்கே வந்து
பெருமாள் கோயில்லையும் மயில் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்போ தான் பார்த்தோம். ஸோ அந்த கோயிலில் இருக்க சொர்க்க வாசல் பரமபத வாசல் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் இருந்துச்சு. குளத்துல பார்த்தா மீன் இருக்கிறதுலாம் சுத்தமாக தெரியல, ஏன்னா தண்ணி வந்து கலங்களாக இருக்குது. ஸோ எதுவுமே தெரியல அவ்வளோவா. ஸோ குளத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு பக்கம் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போனால் அந்த பக்கம் கரெக்டாக சாமி வந்து அந்த இடத்துல தான் பல்லக்கு, அந்த 1000 கால் மண்டபம் சொன்னாங்க, அந்த இடத்துல தான் பல்லக்கில் கொண்டு வருவாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே மணல் கொட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு ஃபேவரெட்டே அந்த மணல் தான். முக்கியமாக இந்த கோயிலில் அந்த மணலை பார்த்து தான் நல்லா குஷியாயிட்டேன். கரெக்டாக அப்போ தான் சாமியை எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள்லாம் ஓரம் போய் நின்றுட்டோம். 1000 கால் மண்டபத்துக்கு தான் வந்து அவரை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கோயிலெலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்த கோயிலுக்கு. ஸோ எங்கள் அப்பா தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தார். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து திருச்சி போகிற வழியில் நானுமே ஒரு 3 இடத்துல விட்டு விட்டு ட்ரைவ் பண்ணேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஓகே பொண்ணு கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அவரும் பக்கத்துலேருந்து வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே இருந்தார் எப்படி ட்ரைவ் பண்ணணுன்னு. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு கோயிலை ரீச் ஆகிட்டோம். ஸோ உத்தமர் கோயில் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அங்கேயும் வந்து என் தங்கச்சி விடலை, அங்கேயும் போய் ஒரு பூனை தூக்கிக்கிட்டா. கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து பூனை கூட கொஞ்சிட்டு இருந்தோம். அது வேறு விட்டால் போதுன்றான்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்துச்சு. அது டென்ஷன் ஆகிடுச்சு, ஏன்னா அது பாட்டு 7 போயிட்டு இருந்தது. நாங்கள் வேறு பிடிச்சி உட்கார வச்சிட்டோம், கத்திகிட்டே இருந்தது. அந்த வாய்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணல. ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் லேசாக வாய்ஸ் அங்கங்கே விட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அது ரொம்ப கத்திட்டு இருந்துச்சு. அது தொடும் போது எப்படி சிலுத்துச்சு தெரியுமா? அது தொண்டை போடுறியம்மா நெசிக்கிடாத. இரு நான் தூக்குறேன். விடுடி. ஓ சரி கத்தாது இறக்கி விட்றேன். உட்காந்துக்கு பிரியா. அது உடம்பு இப்படி தூக்குச்சு தெரியுமா? நீ தோல் எடு, தோல் தனியாக பெரிய பழம் பாதிக்குது. இதுக்கு சாப்பிட தெரியாதோ? அவங்க அம்மாவே சாப்பிட்டுடுது, பாதி எடுத்துக்கோ. இருப்பா தோல் வேணுமாம்மா? கார் எடுக்கிறாங்க, அப்படிக்கா போய்க்கோ. 2 இருந்துச்சு கொடுத்துட்டேனே, 1 கொடுத்துட்டேன். துளசி சாப்பிடுமா? அதெல்லாம் வேணாம். ஸோ அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அப்போ கொடுத்தான் கோயிலுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம் நெக்ஸ்ட்டு. அங்கே வந்து கோயிலும் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. மேலே போய் சாமிலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அப்பா அம்மா வந்து மேலே சாமி பார்த்துட்ருக்க கேப்பில் வந்து நான் போய் கோயிலை சுற்றிட்டு வந்துடுறேன், வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் தனியாக எஸ்கேப் ஆகிட்டேன். அங்கே வந்து அழகாக கிணறுலாம் இருந்துச்சு, தண்ணிலாம் எடுக்கிறாங்க போல், நல்லா பராமரிப்புலாம் நல்லா தான் இருந்தது. ஸோ அங்கெல்லாம் பார்த்துட்டு கோயில் ஒன்றா சுற்றிட்டு இருந்தேன் நான். அங்கே வந்து குட்டி பசங்க வேறு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாம் என்ன ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசில் தான் இருந்தாங்க. ஸோ மேலே போய் நான் அப்புறம் அம்பாலாம் பார்த்துட்டு மேலேருந்து வீடியோ கேப்சர் பண்ணேன். வியூ நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அது ஸ்டெப்ஸ் ஏறி வர மாதிரி தான் வந்து இருக்குது. என் தங்கச்சி அங்கே வந்து சறுக்கு முட்டை விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. போய் விழுந்தானா ஒன்று தேராது. அதுக்கப்புறம் அவள் கூட திருப்பியும் வந்து கோயிலை சுற்றுறேன்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த கோயிலில் என்னென்னா அன்னதானம் வர அன்றைக்கி போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா சாம்பார், ரசம், மோர் அந்த மாதிரி வந்து அன்னதானம் வந்து அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சுற்றிட்டு இருந்தேன். சரி அவங்க சாப்பிட்றாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வந்துட்டேன். ஸோ இந்த கோயிலில் வந்து அம்பாளுக்கு வந்து பேக் சைடில் வந்து ஸ்டெப்ஸு தனியாக இருக்குது போல். நான் ஃப்ரண்ட்டில் ஏறி ஃப்ரண்ட் பக்கமே இறங்கிட்டேன். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டோம். இந்த கோயிலில் வந்து வரலாறு ஒன்று இருக்குது போல். நாங்கள் முதல் போன கோயில் தான் ஆக்சுவலாக இது. அந்த கோயிலை விட்டு வெளியே வந்ததும் வந்து இங்கே யானை வேறு இருந்துச்சு. என் தங்கச்சியும் போயிட்டு போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு நாங்கள் நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. 7:30க்கு இந்த கோயில் ரீச் ஆகிட்டோம். எனக்கு கோயில் பேர் சரியாக தெரில. அப்போ தான் சாமி வந்து ஊருக்குள்ளே சுற்றணும்னு சொல்லிட்டு பல்லக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவரை பார்த்துட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறி வந்துட்டோம். கோயிலோடைய அமைப்பெல்லாம் வந்து எந்தெந்த வருஷம் எப்படிலாம் டெவலப் ஆச்சு அப்படின்றதுலாம் அந்த போர்டில் இருந்தது. ஸோ இங்கே வந்து இது குட்டி குளம் மாதிரி போல் இருக்குது. பட் இது மலையில் இருக்கிறதுனால
அங்கே வந்து தண்ணி இல்லை, அதுக்கு சுற்றி வந்து செவுறு மட்டும் கட்டி விட்டுருக்காங்க. நைட்டில் ஆக்சுவலாக இங்கே பீஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்ல காற்று, மலை மேலே வேறு இந்த கோயில் இருக்குது. கோபுரம் அப்போ தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல பெரிய கோபுரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு வில்லேஜ்குள்ளே இருக்க ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே இருக்க ஒரு கோவில் தான். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுன்றதுக்காக வந்து எல்லாருக்கிட்டேயும் மணிலாம் கலெக்ட் பண்ணி ஒருத்தராக வந்து இந்த கோயிலை கட்டிகிட்ருக்காரு கான்ட்ராக்ட் கொடுத்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அந்த போர்டில் அப்படிலாம் தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா பார்த்துட்டு சொன்னார், அந்த மாதிரி தான் இருக்குது, அதனால் கோயிலை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலில் வந்து அங்கங்கே சிலைலாம் அழகாக இருந்துச்சு. உள்ளே போக போக வந்து நான் சிலைலாம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன், பார்த்தாலே தெரியும், அழகாக இருந்தது பார்க்கவே எனக்கு. இங்கே வந்து நம்ம ஊரில் கூட வந்து வைகுண்ட பெருமாள் கோயில்லையும் அந்த மாதிரி சிலைலாம் இருக்கும். உள்ளே போகும்போது கோயிலை சுற்றி வரும்போதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதேமாதிரி சிலைலாம் இருந்துச்சு. கைலாசநாதர் கோவிலில் கூட இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது, அதே மாதிரி தான் இருந்துச்சு. நானும் சுற்றி சுற்றி இதே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் போய் உள்ள சாமிலாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த சிற்பத்தையே தான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி போய் ஒளிஞ்செல்லாம் விளையாடுவோம் நானும் எங்கள் சித்தியும். அந்த ஞாபகம் வந்துட்டதுனால ஃபுல்லாக சுற்றி இந்த கோயிலையே தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் கடைசியாக போனது இந்த கோயில் தான். இந்த கோயிலோட கடைசி. நெக்ஸ்ட்டு திருப்பி ரிட்டன் நாங்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கே கிளம்பிட்டோம் இந்த கோயிலை முடிச்சுட்டு. ஸோ இங்கே கரெக்டாக வந்து நடுவில் வந்து ஒரு பெருமாள் சிலை இருக்கும். எல்லாமே நாங்கள் போனது எல்லாமே பெருமாள் கோயில் தான். ஸோ இந்த கோயிலுமே வந்து அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து அவர் தெரியல, நான் ஃபோக்கஸ் பண்ணி கிட்ட போய் வர காமிச்சிருப்பேன். போய் அவருக்கு ஒரு டாட்டாவை காமிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். அதோடு வந்து காஞ்சிபுரம் கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை, லவ்.